ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த சீசனில் ரோஸ் செடி வளரக்கூடிய சீசன். இந்த சீசனில் நம்ம ரோஸ் செடியை நல்லா வளர்த்து எடுத்துடலாம். அதாவது வளரக்கூடிய இந்த பருவ காலங்களில் நம்ம ரோஸ் செடியை எந்த அளவுக்கு பராமரித்து அதோட வளர்ச்சியை அதிகப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பராமரித்து வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். இந்த வளர பருவத்தில் புதிய தளிர்கள் வளரும் பொழுது பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் பூச்சி தாக்குதலை முதல்ல கட்டுப்படுத்துங்க. இதை கட்டுப்படுத்த நம்ம வீட்லேயே வேப்பங்கொழுந்து, அடுத்ததாக மஞ்சள், பூண்டு இது மூணுத்தையும் நல்லா மையாக அரைச்சிட்டு இதை தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இதனால் எந்த ஒரு பூச்சி தாக்குதல் எதுவுமே இல்லாமல் செடி நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியோட, இயற்கையான முறையில் நோய் எதிர்ப்பு சக்தியோட நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கடுத்ததாக நீங்கள் நல்ல உரங்களை கொடுக்கணும். இந்த டைமில் திரவ உரங்களை தவிர்த்திட்டு திட உரங்கள் கொடுங்க. ஏன்னா இப்போ வெயில் காலம் முடிஞ்சு வெயில் ஓரளவுக்கு குறைஞ்சிடுச்சு. இந்த டைமில் திரவ உரங்கள் கொடுக்க வேண்டாம், திட உரங்கள் கொடுக்கலாம். அடுத்த வீடியோவில் என்னென்ன திட உரங்கள் கொடுக்கலான்னு சொல்கிறேன்.